ஆண்டவரிடத்தில் வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெஞ்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரிடத்தில் வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி 4:14 அவர் உபகாசத்தை முடித்துவிட்டு வருகின்ற போது எப்படிப்பட்டவராய் கலிலேயாவிற்கு திரும்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வல்லமை பூண்டவராய் கலிலேயாவிற்கு திரும்பினார். வல்லமை பூண்டவராய் கலிலேயாவிற்கு திரும்பினார். வல்லமை பூண்டவராய் கலிலேயாவிற்கு திரும்பி இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? திருத்துதர் பணி 10:38 வாசிக்கிறோம். பரிசுத்தாவின் வல்லமையால் ஏற்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செல்லும் இடமெல்லாம் பிசாசு துன்பப்படுத்தி எல்லாரையும் சுகப்படுத்தி நன்மை செய்து கொண்டே சென்றார். இந்த காட்சியை தான் அந்த பெரும்பாடு உள்ள பெண் அறிபவளாய் பார்ப்பவளாய் இருக்கிறார். அவளிடத்தில் வல்லமை உண்டு, ஆண்டவரிடத்தில் வல்லமை உண்டு. ஆண்டவரிடத்தில் வல்லமை உண்டு சொன்னால் அவர் ஆடையிலும் வல்லமை உண்டு சொல்லி விசுவசித்து, அவர் ஆடையை தொட்டாயில் நான் குணமடைவேன் என்று விசுவசித்து இயேசுவின் ஆடையை தொட்டால் வல்லமை வெளியேறியது, சுகத்தை பெற்றுக்கொண்டார். இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, தொழுகை கூட தலைவன் மத்தேயு நற்செய்தி 9 வாசிக்கிறோம். தொழுகை கூடத்தினுடைய தலைவன் வந்து ஆண்டவரிடத்தில் என்ன இருக்கிறாங்க, என் மகள் சாக கிடக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும். பெரும்பாடு உள்ள பெண் ஆண்டவருடைய ஆடையில் வல்லமை உண்டு என்று விசுவசித்தால், இந்த தொழுகை கூட தலைவன் ஆண்டுடைய கரத்திலே வல்லமை உண்டு என்று விசுவார். நீர் வந்து என் மகள் மீது உன் கையை வையும், அவன் பிழைப்பாள். சொன்னபடியே நடந்தது. கையை பிடித்து தலித்தாக எழுந்துட சொன்னார். இறந்த சிறுமி உயிர் பெற்றால். பிரியமானவர்களே, அந்த தொழுகை கூட தலைவன் ஆண்டுடைய கரத்திலே வல்லமை உண்டு என்று விசுவசித்தான். அந்த பெரும்பாடு உள்ள பெண் ஆண்டுடைய ஆடையிலே வல்லமை உண்டு என்று விசுவசித்தால், நாமோ என் ஆண்டவரிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவசிப்போம். வல்லமை உள்ள கடவுளை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.